ஓடி ஓடி நாம் சம்பாதிக்கும் பொன்னும் பொருளும் சொந்த பந்தங்களும் நம்மோடு வரப்போவதில்லை. நாம் செய்த பாவ புண்ணியங்களே நம்மை தொடர்கின்றன, நம் சந்ததிகளையும் தொடர்கின்றன. பாவ புண்ணியத்தில் லாப நஷ்ட கணக்குகள் கட்டுப்படாது. உதாரணத்துக்கு, ஒருவரிடம் 50 100 ஏதேனும் ஒரு வகையில் திருடி அவரை சங்கடத்திற்குள்ளாக்கி பாவம் செய்து விடுகிறோம். அதற்கு பதிலாக அந்த ரூபாயை மற்றொருவருக்கு தானம் செய்து பாவம் நிவர்த்தி பெறலாம் என்பது தவறான கருத்து. நீங்கள் ஏற்கனவே செய்த பாவத்தோடு மீண்டும் மீண்டும் செய்யும் பாவம் சேர்ந்து கணக்கு கூடிக்கொண்டே போகும். நீங்கள் ஏற்கனவே செய்த புண்ணியத்தோடு மீண்டும் செய்யும் புண்ணியம் சேர்ந்து புண்ணிய கணக்கும் கூடிக்கொண்டே போகும். பாவத்திற்கு தண்டனையும் புண்ணியத்திற்கு நன்மையும் தனித்தனியாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். புண்ணியத்தில் பாவம் குறையாது. ஒருவன் தான் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்கும் போது தர்ம தேவதை விலகி நிற்கிறாள். அவன் செய்த பாவ புண்ணியத்திற்கான பலனை அவன் அனுபவிக்கும் பொழுது பாவம் விலகி நிற்கும். இதுதான் நியதி. முடிந்த அளவு நல்லதை நினைத்து நல்லதை செய்து நலமாய் வாழ்வோம்.